அமெரிக்காவை சேர்ந்த 2 பேரு ஒரு வெக்கேஷனுக்கு போறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறமா காலையில முழிச்சு பார்க்கும்போது அவங்கள தவிர இந்த உலகத்துல யாருமே இல்ல. இந்த மொத்த உலகத்திலயுமே இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை ஒண்ணு தெரிய வருது. சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஃபைனலா வேற யாரையும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா, இந்த 2 பேரால வாழ்க்கையை உருவாக்க முடிஞ்சதா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விடையா தான் இந்த படம் இருக்க போகுது. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். எனக்கு இந்த உலகத்துல இந்த ஒரே ஒரு பர்சன் போதும், என்னுடைய லைஃப் நான் அவங்க கூட வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா அது யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட். ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடு, ஒரு யங் அமெரிக்கன் கப்பல் அவங்களுடைய ஒண்டர்ஃபுல்லான வெக்கேஷனை ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இதுல ஹீரோவோட பேரு ரெய்லி. ஒரு கேமரா எடுத்துட்டு வந்திருக்கான், பழைய கேமரா, பிக்சர் எல்லாமே எடுக்கிறதுக்காக. இவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஜெனி, இவன் எடுக்கிற எல்லா போட்டோக்கும் அவ தான் போஸ்ட் கொடுப்பா. ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்லாந்த சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மலை மேல எல்லாம் ஏறுறாங்க. நல்ல ஹாட்டான ஸ்ப்ரிங், சூப்பரா இருக்கு. டின்னர் டைம்ல டேய் நம்ம கிட்ட கொஞ்சம் கூட காசா இல்ல, ஏன்டா இப்படி பண்ற, எதுக்கிட்ட இந்த பழைய கேமரா எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறமா நம்ம நல்ல கேமராவே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம எனக்கு நான் எடுக்கிற எல்லா போட்டோவுமே இந்த ஓல்டு கேமரால கேப்சர் பண்ணேன் அப்படின்னா அது அப்படியே கொடுத்துரும். எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எப்ப பார்த்தாலும் ஆட்டோ கரெக்ட் பண்றது அப்படின்றது எனக்கு பிடிக்கல. அதுவே சரி பண்றது எனக்கு பிடிக்கல. நானா மேனுவலா பண்ணணும், நானா மேனுவலா ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாமே அந்த ஒரு மொமெண்ட்ல கேப்சர் பண்ணதா இருக்கணும். நிறைய குறைகள் இருக்கணும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்துலயும். அதுக்கப்புறமா எல்லா டூரிஸ்ட போல இவங்களும் எல்லா முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வரலாற்று சர்ச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மிகப்பெரிய வாட்டர் ஃபால், ஈவினிங் டே தூங்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நல்ல நடுராத்திரி ஹீரோயினுக்கு தூக்க வரல, அப்படி முழிப்பு எந்திரிச்சுக்கிட்டா. விண்டோ வழியா பாக்குறான். ஏதோ ஒரு வெளிச்சம், ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஒண்ணு தென்படுது அவளுடைய கண்களுக்கு. அப்படியே விண்டோ வழியா ஒரு மாதிரி மெஸ்மரைஸா பார்த்துட்டே இருக்கா. வானத்துல ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும் தான் அந்த வெளிச்சம் அப்படியே தென்பட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அது அப்படியே காணாம போயிடுச்சு. அடுத்த நாள் மார்னிங் இந்த 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக மேல இருந்து கீழே போறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல, ஒரு எம்ப்ளாயி கூட இல்ல. சரி காஃபி குடிக்கலாம்னு சொல்லி போறாங்க. அப்படி அவங்க வெளியில போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. தெருக்கள் எம்டியா இருக்கு, அமைதியா இருக்கு. ஒரு வய நடமாட்டம் இல்ல. 1க்கு 2 தடவை நல்லா எல்லா தெருக்களையும் போய் பாக்குறாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க. நாம எது வேகமா வந்துட்டோமா அப்படின்னு, இல்ல வேற எதுவும் ஸ்பெஷல் ஹாலிடே எதுவும் விட்டுருக்காங்களா, இல்ல கடை எடுப்பா, ஒண்ணுமே புரியும். அதுக்கப்புறமா ஒரு பில்டிங்கா போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருமே இல்ல. இந்த ஒரு சிட்டியிலேயும் இவங்களை தவிர வேற யாருமே கிடையாது. ஒரு வயல கண்டுபிடிக்க முடியல. சிட்டி முழுக்க எம்டியா இருக்கு. பயந்து போயிட்டாங்க. அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு பாக்குறாங்க. 2 பேருமே கிவ் அப் பண்றதா இல்ல. ஃபைனலா கடைசியா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க நம்பலனாலும் இதாங்க நசம். இவங்க 2 பேருமே தனியா இருக்காங்க. சரி போன் எடுத்துக்கிட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணா யாருமே கால் அட்டன் பண்ணல. சரி டிவி ஆன் பண்ணி நியூஸ் எல்லாமே வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணா நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அப்படியே டவுனா இருக்கு. சோசியல் மீடியா சைலண்டா இருக்கு. டயர்ட் ஆயிடுச்சு 2 பேருக்குமே. மறுபடியும் ஹோட்டலுக்கே போறாங்க. இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல செக் பண்ணி பார்க்கும்போது இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. நியூஸ் சைட்ஸ் எதுவுமே, இந்த செய்தித்தாள்கள் எதுவுமே இன்னைக்கான நியூஸ் அப்டேட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் நைட்டோட எல்லாமே அப்படியே மறைஞ்சு போச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இவங்க 2 பேருக்குமே புரியல. அங்கங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையும் இந்த உலகம் முழுக்க அங்கங்க இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு டவுன்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே யாருமே இல்ல. லிட்டரலா எம்டியா இருக்கு. ஆனா 2 பேருக்குமே என்ன தோணுதுன்னா, யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாங்க. நமக்கு மட்டும் இப்படி ஆயிருக்காது, நம்மள மாதிரி இன்னும் சில பேர் கண்டிப்பா இருக்கலாம், அவங்கள தேடி நாம போகலாம் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரிசல்ட் என்னமோ ஒண்ணுதான். பக்கத்துல ஒரு கார் ஒண்ணு இருக்கு. விண்டோ ஓபனா இருந்தனால அந்த காரை அப்படியே ஓபன் பண்ணிட்டு இந்த காரை யூஸ் பண்ணிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க கண்ட்ரி சைடு. அங்கேயும் யாருமே இல்ல. தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்றா இந்த ஹீரோயின். ஆனா அவங்க அட்டன் பண்ற மாதிரியே தெரியல. ரீச்சே ஆகல கால். அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்திருக்காங்க. தன்னுடைய ஃபேமிலிஸ் மிஸ் பண்றாங்க. யாருமே இல்ல. இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. தனியா டூர் போகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் இப்ப ஃபேமிலிஸ் ரொம்ப மிஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் நமக்கு நாம இருக்கமே, நம்ம 2 பேரும் கடைசியா நம்ம 2 பேராச்சு இருக்கமே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. ஹோட்டலுக்கு வந்துகிட்டு அப்படியே படுத்துறாங்க. காலையில ஹீரோ முதல்ல எந்திரிச்சிடறான். ஹீரோயினை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு மூடு சரியில்லை. சோ பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல விட்டுட்டு ஹீரோ மட்டும் தனியா போறான். வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரான். நம்ம எப்படித்தான் வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இவன் கிட்ட பதிலே இல்ல. என்ன சொல்ல முடியும் இப்படி இருந்தா? ஹீரோயின் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்ததுனால இஞ்சி டீ போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரெட் ஒன்னு ரெடி பண்ணி ஹீரோயினுக்காக எடுத்துட்டு போறான். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த டீ நல்லாவே இல்ல. இருந்தாலும் நமக்காக இவ்வளவு எஃபர்ட் போடுறானே அப்படின்ற அந்த ஒரு எஃபர்ட்டை பாராட்டுறாங்க. எஃபர்ட்ஸ் ஆல்வேஸ் முக்கியம். பக்கத்துல ஒரு ஸ்டோர் ஒன்னு இருக்கு. அதுல போயிட்டு 2 பேருமே அப்படியே அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இப்படி இருந்தா யாருக்குமே காசு கொடுக்க தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு போகலாம், காசை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஹீரோயின் கொஞ்சம் பொருளை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சர்வைவலுக்காக நிறைய பொருளை அப்படியே எடுத்துட்டு வராரு. ஒரு ட்ரே ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபுல்லா கிராசரி ஐட்டம்ஸ் தான். பக்கத்துல ஒரு கார் ஒன்னு இருக்கு. அதை எடுத்துக்கிறான் நம்ம ஹீரோ. அவங்களுக்கு தேவையான ஸ்டஃப் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்களை யார் தடுத்து நிறுத்த போறா? அந்த எல்லா பொருளையும் இறக்கி வச்சிடறாங்க. ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏன் இந்த ஹோட்டல்லே இருக்கணும், ஒரு நல்ல வீடா பார்த்து ஸ்டே பண்ணலாமே, யார்தான் நம்மளை கேட்க போறா அப்படின்ட்டு ஒரு நல்ல வீடை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு வீட்டை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு நல்ல கம்ஃபர்டபுளா தெரியுது. என்னடா இவன் இவ்வளவு சீக்கிரமா ஒரு வீட்டுக்கு ஓகே சொல்லிட்டான், அவ்வளவு வீடு கிடக்கு, நம்ம
எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி பார்த்த உடனே சிம்பிளா ஒரு விஷயம் கிடைச்ச உடனே ஓகே சொல்லிட்டானே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற ஹீரோயின். அடுத்த நாளே ரெண்டு பேரும் துணி கடைக்கு போறாங்க, ஷாப்பிங் மாதிரி. நம்ம ஹீரோயின் 1-2 ட்ரெஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோ சிச்சுவேஷனை புரிய வைக்கிறான், நம்ம வந்து சர்வைவலுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. இவங்களுக்கு வானம் தான் இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா என்ன ட்ரெஸ் வேணாலும் இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், எவ்வளவு ட்ரெஸ் வேணாலும் போட்டு பார்க்கலாம். இப்படி இருந்தா எப்படி இருக்கும், நல்ல ஃபன்னா இருக்கு. இவங்களுடைய பழைய லைஃப்ல வந்து நிறைய மிச்சம் பிடிச்சு நிறைய சிக்கனமா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து நல்லா ஃப்ரீடமா எது தேவையோ எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சரக்கு பாட்டில் இருக்கு, நல்லா ட்ரிங்க் பண்றாங்க, ரெண்டு பேரும் நல்லா ஃபன் பண்றாங்க. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல நம்ம எதுவும் ஜெயிலுக்குள்ள எதுலயும் இருக்குமா, நம்மள யாரும் டெஸ்ட் பண்றாங்களா, நம்மள யாரும் பாத்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோயின் கேக்குறா. நம்ம ஹீரோ சொல்றா, உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, எல்லாமே கடவுளோட பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கா. அவளை கம்ஃபர்ட் படுத்துறதுக்காக, ஹே இங்க பாரு, இந்த உலகம் வந்து இப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு, நமக்கு என்ன வேணுமோ நம்மளால என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும், நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்க முடியும், நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட முடியும், நம்ம எங்க வேணும்னாலும் நம்மளால போக முடியும், நமக்கு நம்ம தான். அதுக்கப்புறமா ஊருக்கு ஒதுக்கு போறோமா, வெளிப்பக்கமா அப்படியே வந்து டிரைவ் பண்ணி போறாங்க. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கா ஹீரோயின். அப்படியே டிராவல் பண்ணும்போது விண்டோக்கு மேல காலெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்கும்போது இவளுடைய ஷூ வந்து கீழே விழுந்துருச்சு. ஒரு ஷூ போனா என்ன, எத்தனை ஷூ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா. ஒரு குளம் மாதிரி ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு, அங்கதான் வந்திருக்காங்க இவங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஒரு வகையில பார்த்தா இது நல்லா தானே இருக்கு. இவனுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனோட லைஃப் முழுக்க இவங்களோட வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண ஒரு பர்சனோட இவங்க ரெண்டு பேர் தான். காசுக்காக வேலை பார்க்கணும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இவங்களோட லைஃப் ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் மட்டும் தானே. பாப்போம் எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்தவங்க அந்த புல்ல எல்லாமே இருக்குல்ல, அதுக்கு மேல போர்வை எல்லாத்தையும் விரிச்சு ரெண்டு பேருமே அப்படியே வந்து கட்டி பிடிச்சு படுத்து கிடக்காங்க. அந்த இடம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கவும் நம்ம ஹீரோ ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோயின் தன்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணி அந்த குளத்துல போய் குளிக்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. பின்னாலேயே நம்ம ஹீரோ வந்து போறான், போட்டோ எல்லாத்தையும் எடுக்கிறான். ஹீரோயின் எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பஞ்சு நெருப்பு சும்மா இருக்குமா, நம்ம ஹீரோவும் எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டுக்கிட்டு அவனும் உள்ள போறான் தண்ணிக்குள்ள. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேருமே ஒரு நேப் ஒன்னு எடுத்துக்கிறாங்க, டயர்ட்ல படுத்து கிடக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறா. அங்க வயல்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே நடந்து போறான், அதனுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு பாக்குறான். பின்னால போய் போட்டோ எடுத்துக்கிட்டே போறான். பூக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பூ மாதிரி இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறமா சிட்டிக்கு தான் மறுபடியும் திரும்ப போறாங்க. ஒரு கிராசரி ஸ்டோர்ல எல்லா பொருளையும் எடுக்கலாம்னு சொல்லி போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரெயில ஏறி வந்து விளையாண்டுட்டு இருப்பான், சின்ன பிள்ளையாட்டம். இந்த நம்மெல்லாம் வந்து படிக்கட்டுல இறங்கும் போது சைடுல ஒண்ணு இருக்கும், ஒரு மாதிரி வளைஞ்சு ஒண்ணு இருக்கும்ல, அதுல ஏறி அப்படியே சங்கின்னு இறங்குவோம்ல, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். நல்லா விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான். அவனுடைய கையில வந்து அடிபட்டுருச்சு. அன்னைக்கு நைட்டு ஒரு ரொமான்டிக்கான டின்னர் ஒண்ணு ரெண்டு பேருமே வந்து பிளான் போடுறாங்க. ஒரு சூப்பரான டின்னருக்கு போற மாதிரி ரெண்டு பேருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க, ஏன் ஸ்டோர்ல அந்த மாதிரி பண்ண, உன்னுடைய பிஹேவியர் வந்து சரியில்லை, நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு இப்ப ஏதாச்சும் ஆச்சுன்னா யாருமே கிடையாது, நோ டாக்டர்ஸ் நோ ஃபயர்மேன், ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது, நமக்கு நம்ம மட்டும் தான், நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஹே இப்ப எதுக்கு வந்து இவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்க, நான் சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன் அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது ஹீரோயின் கடுப்பாயி அந்த இடத்தை விட்டு நடந்து போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் பின்னாலேயே போறான். அந்த வெறுமனே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிட்டில கையில வந்து ஒரு பக்கெட்டோட ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டுக்குள்ள போறான். பக்கெட் எடுத்துக்கிட்டு நல்ல பேட் மூட்ல இருக்காங்க. இவளை வந்து இப்படி நம்ம ஹீரோ வந்து பாத்திருக்கவே மாட்டான். சோ அதனால சொல்றான், ஹே நான் உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்றேன், இப்ப இருந்து நான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கேன் சரியா, நீ வந்து இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நீ என் மேல வந்து எவ்வளவு அக்கறையா இருக்க அப்படின்னு சொல்லி, லவ் யூ சோ மச் அப்படின்றான். அவனுடைய ஃபேவரட்டான புக்கை பத்தி எல்லாம் பேசுறான். இந்த ஒரு வெகேஷன் வரும்போது நான் தான் மறந்துட்டேன், உன்னுடைய அந்த ஃபேவரட்டான புக்கை நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கணும், நம்ம கட்டாயம் வந்து அங்கேயும் பார்த்து எப்படினாலும் இந்த உலகமே நமக்கு சொந்தமானது, என்ன பண்ணியாவது அந்த புக்கோட இன்னொரு காப்பியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றான். ஆனா ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த புத்தகம் அப்படின்றது ஸ்பெஷல், ஏன்னா அது வந்து என்னுடைய அப்பாவோட கிஃப்ட், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மீனிங் கொடுத்த மாதிரி, ஒரு இம்பார்ட்டன்டா அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாத்துறது அதனுடைய காப்பி கிடையாது, ஒரிஜினல் மட்டும்தான். லைஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான மெமரிஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு புக்ல தான் எழுதியிருப்பா. ஈவன் நம்ம ஹீரோவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணி அந்த ஒரு மொமெண்ட் ஒன்னு இருந்திருக்கும்ல, அந்த ஒரு லவ்விங் மொமெண்ட், அதையும் அந்த புக்ல தான் எழுதியிருப்பா. நம்ம ஹீரோ வந்து சிரிக்கலாம் இதை கேட்டோன்னு. இவங்களுக்கு தேவையான எல்லாமே இப்ப இவங்க கிட்ட இருக்கு, நல்ல பியூட்டிஃபுல்லான சினரி, ஒருத்தருக்கு ஒருத்தர். ஹீரோ சொல்றா, நம்ம இந்த இடத்த விட்டு ஏன் வந்து வீட்டுக்கு போகணும், நமக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த இடத்துல பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வராங்க, நிறைய பிக்சர்ஸ் எடுத்துட்டு வராங்க. இந்த ரெண்டு பேருமே வீட்டுல வந்து பார்க்கும்போது டேப் வாட்டர் எதுவுமே வந்து இப்போ ஒர்க் ஆக மாட்டுது. நம்ம ஹீரோ வந்து ப்ளூபெரியை வந்து சாப்பிடுறான், ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆன மாதிரி தெரியுது. இதை ஹீரோயின் பார்த்துட்டு திட்டுறாங்க. மறுபடியும் ஒரு சண்டை வருது ரெண்டு பேருக்கு இடையில. மறுபடியும் சொல்றாங்க, மோர் கேர்ஃபுல் ஆயிரு, நம்மள வந்து நம்ம பாத்துக்கிட்டே தான் ஆகணும், வேற யாருமே கிடையாது நம்மள பாத்துக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாங்க. சப்ளைஸும் ஸ்டாக்ஸும் வந்து ஒரு அளவுக்கு தானே இருக்கு, அதுக்கு மேல நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், ரொம்ப ஈஸியா சொல்றான், நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், வேட்டை அடிக்கலாம், மரம் நட்டுக்கலாம் அப்படின்றான். கேவலமான ஐடியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ வந்து தனியா போய் ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு அமைதியா தனியா வந்து உட்காந்துடுறான். உள்ள போய் ஹீரோயின் சர்ச்சுக்கு போறாங்க தனி. அங்க ஒரு ஸ்டாச்சு ஒண்ணு
ஒண்ணு இருக்கு, அது கூட அப்படியே தனியா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மறுபடியும் சிட்டிக்கு வெளிப்புறமா போய் மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு ட்ரிப் ஒண்ணு போறாங்க. ஹீரோ சொல்றான், இந்த உலகத்தோட ஹார்ட் பீட்டை கேளு, இதய துடிப்பை, இந்த பூமியோட இதய துடிப்பை கேளு. இந்த ஒரு ஐஸ்லாந்த நீ இவ்வளவு அழகா வந்து ரசிச்சிருக்கியா, இப்ப நாம மட்டும் தானே இருக்கோம், நல்லா ரசிச்சுக்கோ அப்படின்றான். இந்த எரிமலைகள்லாம் வெதும்பி வந்து பாறைகளா மாறி நிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா அப்ப நம்ம ஹீரோ வந்து எதையோ பேச வருவான். நம்ம கிட்ட வந்து இப்ப குடிக்க தண்ணி இல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை பத்தி மட்டுமே ஹீரோயின் பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா கிளம்பும் போது பக்கத்துல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு பிளேன் ஒண்ணு இருக்கு. பாக்குற எல்லா பியூட்டிஃபுல்லான விஷயத்தையும் நம்ம ஹீரோ வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிற போட்டோவா, இதுவே ஒரு குப்பை, ஆல்ரெடி கைவிடப்பட்ட ஒரு பிளேன், இதை எதுக்குடா போட்டோ எடுத்துட்டு இருக்க, ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய விஷயங்களை வந்து போட்டோ எடு தயவு செஞ்சு அப்படின்றா. நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து எப்படிதான் தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்றான், என்னால என்ன பண்ண முடியும், நானும் உங்க கூட தானே இருக்கேன், நான் இப்ப என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, கண்ணை திறந்துகிட்டு வண்டியை மட்டும் ஓட்டுறா சாமி அப்படின்னு. ரெண்டு பேருக்கு இடையில இப்படி சண்டை வந்ததுனால ஹீரோயின் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஹீரோ இந்த ஒரு பிளேனுக்குள்ளே அப்படியே படுத்து தூங்கிட்டான். அன்னைக்கு நைட்டு முழுக்க ஹீரோயின் காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல வந்து தூங்கி இருப்பாங்க காருக்குள்ளேயும். ஆனா என்னதான் இருந்தாலும் மறுபடியும் ஹீரோவை தேடி வந்துடுறான். ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து குடிக்கிறதுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, அதை குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மறுபடியும் சிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஹீரோ வந்து அந்த இடம் முழுக்க நடந்து போய் போட்டோஸ் எல்லாத்தையும் எடுக்கிறான். நிறைய பப்ளிக் ஆர்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அவனால பார்க்க முடியற எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல ஒரு ஆர்ட் ஒண்ணு இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த கலையை பார்த்து அட்மையர் ஆகி அதையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கமா ஹீரோயின் அவங்களுடைய லேப்டாப்ல நேரம் போறதே தெரியாம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு, ஏதாவது கான்டாக்ட் கிடைக்குமா, ஆனா எதுவுமே வரல. ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போலாம்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பலவிதமான கடைக்கு போறான். இவனுடைய மைண்ட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப வந்து இவனை தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல இல்லையா, அதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். எல்லா பொருளையும் எடுத்ததுக்கு அப்புறமா லிப்டுக்குள்ள வந்திருப்பான். உள்ள வந்ததும் இவ எதுவுமே அமுக்காம டோர் க்ளோஸ் ஆயிரும். ஒரு செகண்ட் பயங்கரமா வந்து கன்ஃபியூஸ் ஆகி பயந்து போயிட்டான். உள்ளதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. நல்ல வேலையா அந்த டோர் வந்து ஓபன் ஆகிக்கிறது. ஒருவேளை இவன் உள்ள மாட்டிருந்தான் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணோம். சரி சும்மாவே இருக்க முடியாது இல்லையா, தன்னைத்தானே பிஸி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த பக்கமா ஹீரோயின் குதிரைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அனிமல்ஸோட இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு இப்ப வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் அப்படின்னா நம்ம ஹீரோவை தவிர இந்த குதிரை ஒண்ணுதான். அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த ரெண்டு பேருமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அப்படி டிராவல் பண்ணும்போது ஹீரோயின் காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு அவங்களுடைய பழைய வாய்ஸ் மெயில் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. அதுல எப்படி தன்னுடைய ஃபேமிலியோட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற எல்லா ஞாபகங்களும் வருது. நிறைய பனிப்பாறைகளை கடந்து போறாங்க. காரை விட்டு இறங்கி அந்த இடம் முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மலைகள் மேல ஏறுறாங்க. ஒரு மிகப்பெரிய கிளேசியர் ஒண்ணு இருக்கு, அது மேல ஏறி அதுல போய் உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஒருவேளை கடவுளுக்கு தான் பொருட்களை போல எர்த்த மறுபடியும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு இந்த மொத்த உலகத்தையும் அழிச்சிருச்சு போல, எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ சொல்றான், எனக்கு நல்லா தெரியும் ஃபியூச்சர் அப்படின்றது நிரந்தரமானது இல்ல அப்படின்னு. ஆனா என்னதான் இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அது நம்ம ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான். எவ்வளவு சண்டை வந்தாலும் நான் உன்னதான் தேடி வருவேன், என்ன புரியுதா? ஹீரோவோட கையவும் பிடிச்சுக்கிறாங்க ஹீரோயின். இந்த ரெண்டு பேருமே மறுபடியும் சிட்டிக்கு வராங்க. எடுத்த எல்லா பிக்சரோட டெவலப் பண்ணணும் இல்லையா, ஏன்னா பழைய கேமரால எடுத்திருப்பாங்க. டெவலப் பண்றதுக்கான ஒரு கடையை ஒண்ணு பாக்குறா ஹீரோயின். பக்கத்திலே ஒரு பூக்கடை ஒண்ணு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட நம்ம ஹீரோயின் வந்து உள்ள போறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே ஆல்ரெடி செத்து போச்சு. ஹீரோயினுக்கு மைண்ட் அப்செட் ஆகி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். நதிக்கரை ஓரமா ஒரு கேபின் ஒண்ணு தனியா இருக்கு. அங்க போய் ஃபயர் பிளேஸ் ஒண்ணு ரெடி பண்ணி நெருப்பு மூட்டி நம்ம அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வேக வேகமா போறாங்க. காட்டுக்குள்ள போய் சில மரக்கிளைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதை வச்சு நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தனை பாக்குறான். ஃபைனலா ஒரு மனுஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா பயங்கரமான ஷாக்கு. அந்த மனுஷனுக்கும் இவங்களை பார்க்கும்போது ஷாக்கு. இவருடைய பேரு நீல். பாவம் அந்த வயசான மனுஷருக்கு சுத்தமா முடியல, உடம்பு முடியல. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சப்ளைஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. உடனடியா அவருக்கு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த பெரியவரும் சொல்றாரு, நான் இவ்வளவு நாளா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நானும் யாரையுமே பார்க்கல. அதுக்கப்புறமா நகரத்துக்குள்ள வாழ என்னால முடியல, எனக்கு பிடிக்கவும் இல்ல. சோ சிட்டியை விட்டு வந்து மறுபடியும் என்னுடைய சொந்த வில்லேஜுக்கே வந்துட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் சரிப்பா, நான் வந்து எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஆகட்டும். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு முடியல, ரொம்ப பயங்கரமா வந்து இருமுற. இந்த ரெண்டு பேருக்குமே சந்தோஷம், கடைசியா வந்து ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நல்லா நடுராத்திரி இருக்கும். நம்ம ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நெருப்பு மூட்டி இருப்பாங்கல்ல, அது பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த தாத்தாவும் இருக்காரு. என்னதான் வெக்கேஷனுக்கு வந்திருந்தாலும் நம்ம ஹீரோயின் எவ்வளவு தன்னுடைய ஃபேமிலியை வந்து மிஸ் பண்றா அப்படின்றத இந்த தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அவரும் சொல்றாரு, நானும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கடற்கரையிலேயே தான் என் வாழ்க்கை வந்து போயிடுச்சு. என்னுடைய நாட்கள் எல்லாத்தையும் இங்கதான் கழிச்சேன். நாம அப்படி என்னதான் செஞ்சோம், நமக்கு வந்து கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு, எல்லார்கிட்ட இருந்து நம்மள பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது இந்த தாத்தா
தாத்தா வந்து சொல்றாரு, நடக்கிற எதுவுக்குமே காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது ஜஸ்ட் நடக்குது, நம்மளும் அது கூட இருக்கும், அவ்வளவுதான். சோ நடக்கிற எல்லாத்துக்கும் என்னதான் காரணமா இருக்கும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு இந்த தாத்தா சொல்லுவாப்ல. அதுக்கப்புறமா ஹீரோயின் தூங்க போயிருவாங்க. காலையில ஹீரோ வந்து வேக வேகமா எழுப்புறான். வந்தவன் ஒரு கெட்ட செய்தியை சொல்றான். தூக்கத்திலேயே இந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு. ஹீரோயினும் பாக்குறாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க. வெளியில போய் ஒரு குழி ஒண்ண தோன்றான் அவரை புதைக்கிறதுக்காக. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டி இருப்பான். இப்ப இவரை புதைச்சா என்ன, அப்படியே தூக்கி போட்டா என்ன, அப்படியே விட்டா என்ன, புதைக்கிறதுல என்னதான் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வர ஆரம்பிக்குது. இவரை புதைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா, இவரை மாதிரியும் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம்ல, அவங்கள போய் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல, இந்த எஃபர்ட் அதுல போடலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனா ஹீரோ சொல்றா, நம்ம ஆல்ரெடி நல்லா சர்ச் பண்ணிட்டோம், நிறைய இடங்களை போய் பார்த்துட்டோம். ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இன்னும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் சிட்டிக்கு வராங்க. ஹீரோயின் கையில ஒரு டேப் ஒண்ணு வச்சிருக்காங்க. எந்தெந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்களோ, எந்தெந்த இடம் வந்து கைவிடப்பட்டு தனியா பில்டிங் இருக்கும், அந்த இடத்துல போய் செக் பண்றாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு டேப் ஒண்ண போட்டு இன்ட போட்டு வச்சிடறாங்க, இந்த வீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்தவன், நீ மார்க் போடுறத பார்த்தா உசுரோட இருக்கிறவங்களை கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல, இறந்தவங்கள மார்க் போட்ட மாதிரி தெரியுது, இந்த வீட்டுல ஆள் இல்ல, இந்த வீட்டுல ஆள் இல்ல அப்படின்னு. தயவு செஞ்சு இப்படி போய்கிட்டே இருக்காத, என் கூட வா, வீட்டுக்கு வா, என்னோடு வா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயின் வந்து கேட்க மாட்டாங்க. வீடா, நமக்கு என்ன வீடு இருக்கு, வீடு அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, நமக்கு இது ஒண்ணும் நம்ம வீடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. ரெண்டு பேருக்கு இடையில ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. நம்மளால நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது, இதுக்கப்புறம் மாத்தவும் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஹேப்பன் அவ்வளவுதான். எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான் ஹீரோயின். நீ வாழ்க்கையை தேடி போற அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த இடத்துல நுப்பாட்டிட்டு நீ போயிட்டு இருக்க, இன்னும் நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை தொடரலாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டோட இங்கேயே என்னால அடப்பட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அவன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு தனியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான்ல, டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஒரு விண்டு மில்ல தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஃபைனலா அதையும் பண்ணி முடிக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை ஒரு ரிவருக்கு கூட்டிட்டு போறான். இவங்க ரெண்டு பேருமே மேல போய் ஒரு கிளேசியர் மேல ஒரு பனிப்பாறை மேல உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அந்த பனிப்பாறை உருகிதான் இந்த ஒரு தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். அது உருமாறி இப்படி தண்ணியா மாறுது இல்ல, அதே மாதிரி வாழ்க்கை வந்து கண்டிப்பா உருமாற்றம் அடைஞ்சிட்டே தான் இருக்கும், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். வாழ்க்கை என்னதான் அடைச்சு போட்டாலும் சரி, we have to explore அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹேப் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் டின்னர் டைம்ல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கடைசி தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வாட்டர் சப்ளை எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்படி ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்டோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஹீரோயினுக்கு. அப்படியே போய் திறந்து பாக்குறாங்க. அதுல வேற ஒண்ணுமே இல்ல, அதுல ஒரு போட்டோ ஒண்ணுதான் இருக்கு. அந்த போட்டோவை அனுப்புனது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இவ்வளவு நாளா ஏங்கின ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு, ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஏமாந்து போயிட்டாங்க இல்லையா, டிசப்பாயின்மெண்ட்ல அழுகுறாங்க, பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஃபைனலா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மள தவிர இந்த பூமியில இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு. அடுத்த நாளே காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய என்வலப் ஒண்ண கண்டுபிடிக்கிறான். ஐ மீன் லெட்டர் ஒண்ணு. அதுக்கு மேல நம்ம ஹீரோவோட பேரு தான் போட்டிருக்கு. ஒரு வாட்டர் பம்ப் ஒண்ணு பில் பண்ணி வச்சிருப்பான். இவங்க வந்து குடி தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் ஒண்ணு பில் பண்ணிருப்பான். அந்த என்வலப்புக்குள்ள ஒன்னா வந்து உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆல்ரெடி டெவலப்டு போட்டோஸ் தான். அந்த போட்டோல இருக்கக்கூடிய ஹீரோயினை வந்து ஹீரோ பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்கிறான். அவ ரொம்ப தனிமையா இருக்கா, ஒரு மாதிரி இருக்கா, டிஸ்டர்பிங்கா இருக்கா அப்படின்ற விஷயம் புரியுது நல்லா. சோ வேகமா அவளை தேடி ஓடுறான். இந்த சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளை காணோம். தேடிக்கிட்டே இருக்கும்போது இவளுடைய கார் வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது. அந்த குளத்தை நோக்கி ரொம்ப வேகமா வரான். வந்தவன் அப்படியே வந்து ஷாக்ல நிக்கிறான். கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணி வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, ஹீரோயினோட பாடி மட்டும் தான் இருக்கு. ஹீரோயினோட பாடி வந்து அப்படியே வந்து மிதந்துட்டு இருக்கு தண்ணியில. அவளால இந்த ஒரு சேஞ்சை வந்து ஏத்துக்க முடியல. யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னதான் ஹீரோ கூட இருந்தாலும் அவ ஆல்ரெடி அவளுடைய ஃபேமிலியையும் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதனால தன்னைத்தானே வந்து சூசைட் பண்ணிருப்பா. இப்படி ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை இதுக்கப்புறமா என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டா போல. ஹீரோவும் அந்த ஒரு குளத்துக்குள்ள குதிச்சு பாடியை வெளியில எடுத்து கதறி கதறி அழுகிறான். அவ இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து என்னால எப்படி வாழ முடியும், நானும் போய் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே குதிக்கிறான். உள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் வந்து எப்படியே வெளியே வந்துட்டான். காரணம் அவனுக்குள்ள ஆல்ரெடி மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும் வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்ட்டு. டக்குன்னு அப்படியே வந்து வெளியே வந்துட்டான். அந்த பிணத்தை வந்து வெளியில எடுத்துட்டு வந்துட்டு கதறி கதறி அழுகிறான். மனசே உடைஞ்சு போயிட்டான். ஹீரோயினை அந்த இடத்துல விட்டுட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். தன்னுடைய கார் கிட்ட போறான். மறுபடியும் வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். இவன் கூடயாச்சும் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்தா, அது வரைக்கும் அவன் வந்து சந்தோஷமா தான் இருந்திருப்பான். இப்ப அவளும் இல்ல. இதுக்கப்புறமா அவன் தனியா என்னதான் பண்ண போறான்? இந்த ஒரு உலகத்துல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளவு கொடுமையா இருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. சோ இப்படியே இந்த இடத்துல இந்த படம் வந்து முடிய வருது. எனக்கு உங்ககிட்ட
உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. இப்படி நீங்க வந்து தனியா போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல உங்களை தவிர யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா உங்களோட ஒரே ஒரு ஆள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். ரொம்ப டிஃபரெண்டான கதைகளையும் உண்மை கதைகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கங்க. உண்மை கதைகளோட பிளேலிஸ்டையும் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிலிம்ஸோட பிளேலிஸ்டையும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இல்லனா நீங்க பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் அங்க போய் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இருக்கும். அது எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து மீட் பண்றேன்.